ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் இந்த தவக்காலத்திலே, இரக்கத்தின் காலத்திலே மிக சிறப்பாக கடவுளுடைய இரக்கத்தோடு பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலில் உங்களுடைய இரக்கத்தோடு பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு இவைகளை எப்படி பயணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கத்தின் அடையாளம். கடவுள் நமக்கு கொடுத்து தான் அவருடைய இரக்கத்தை காட்டியிருக்கிறார். இப்போ இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பதில் அன்பு செலுத்துகிறோம் கடவுளுக்கு. நம்முடைய உபவாசத்தின் வழியாக, நம்முடைய ஒருத்தல்கள் வழியாக, நம்முடைய சில அன்பான காரியங்கள் வழியாக கடவுளுக்கு அந்த ஒருத்தல்களை, அந்த சிறப்பான அடையாளங்களை கொடுத்து நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட இரக்கத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம இன்னும் ஒரு உயர்வான ஆன்மீகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இந்த தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஆழமான கருத்தை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டு நம்மை இன்னும் ஆழத்திற்கு அழைக்கிறார். சீடர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த போது மீன் பாடு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, படகை ஆழத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர் உள்ளே எடுத்து சென்று அந்த வலையை போட சொன்ன பொழுது அங்கே அவர்களுக்கு மீன்பாடு கிடைத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல தான் நம்மை ஆண்டவர் இன்னும் ஆழத்திற்கு நம்ம எடுத்து செல்ல, நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை எடுத்து செல்ல இந்த தவக்காலத்தில் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் வரக்கூடிய இந்த 3 வாசகங்களும் இந்த நம்பிக்கையை நமக்கு அடையாளப்படுத்துகிற, இந்த நம்பிக்கை வாழ்க்கையினுடைய வெளிப்பாட்டை உணர்த்துகிற அடையாளங்களாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். முதல் வாசகத்திலே நம்முடைய ஆபிரகாம் தந்தை அவர்கள் எப்படி கடவுளுடைய கரத்திலிருந்து ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டார்கள். கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் மிக சிறப்பாக உள்ளத்திலே தாங்கி அதை ஒரு நல்ல ஒரு இதயத்தோடு எடுத்து செல்ல விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் மிகப்பெரிய உயர்வை காட்டுகிறார். அவர்களை வைத்து பல திட்டங்களை கடவுள் செயல்படுத்துகிறார். இந்த உலகத்தில் எல்லாரையும் வச்சு கடவுளால் செய்ய முடியல. ஆனால் ஒரு சிலரை வைத்து கடவுள் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? அவர்களுடைய அந்த நல்ல உள்ளம், எதையும் கடவுளுக்காக இழக்க துணிந்து நிற்கிற அந்த உள்ளம் இருக்கிறவர்கள் கடவுளுடைய கரத்திலே நல்ல பாத்திரங்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் கூட அப்படிப்பட்ட நல்ல பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறார். அப்போது இந்த ஆபிரகாம் என்கிற ஒரு நல்ல அடையாளத்தை நம்ம முதல் வாசகத்திலே பார்க்குறோம். அவர் என்ன செய்தார்? மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவதே மேல் என்று உணர்ந்ததுனால தான் அவர் மனித வார்த்தைகளெல்லாம் ஓரமாய் தள்ளிவிட்டு தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பினார். ஆகவே தான் அவர் இன்றைக்கு கூட விசுவாசத்தின் தந்தை என்கிற அந்த உயர்வை பெற்று நம்முடைய இதயங்களில் இன்றும் அவர் உயர்ந்து கிடக்கிறார். அடுத்ததாக 2வது வாசகத்திலே நம்ம பார்க்குறோம் பவுலடியாருடைய அந்த அழைப்பு. இந்த பிலிப்பு நகர மக்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த அழைப்பை நம்ம பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ நம்பிக்கையில் வாழ அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த அன்பை பகிர விரும்புகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஆழமான செய்தியைத்தான் இந்த நகரத்து மக்களுக்கு பவுலடியார் எடுத்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நற்செய்திக்குள்ளே வருகிற பொழுது அங்கே உருமாற்றத்தினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். உருமாற்றம். முதல் வாசகம் தொடக்க நூல் 15வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 28லிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நற்செய்தியினுடைய அந்த ஒரு கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அந்த கோர் மெசேஜை பார்த்தீங்கன்னா உருமாற்றம். அதை வாசிக்கிற போது நமக்கு தெரியும். அந்த உருமாற்றத்தை குறித்து நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது அந்த உருமாற்றத்தினுடைய அடையாளத்தை நாம் இந்த வாசகத்திலே நம்ம பார்க்கிறோம். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். பாருங்க, இது தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை இயேசு மாட்சிப்படுத்தப்பட போகிற நேரம் வந்தபோது கூட அவர்கள் தூங்கி கொண்டே இருந்தார்கள். பாருங்க, அந்த இடத்துல கூட நம்ம பார்க்குறோம், ரா உணவை முடித்து விட்டு அவர்கள் கெட்செமனி தோட்டத்தில் போய் இருந்தபோது கூட அவர்கள் தூங்கி கொண்டே இருந்தார்கள், தூக்க கலக்கமாய் இருந்தார்கள்.
அந்த இடத்துல நடக்க போகிற மாட்சியை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்சி எழுந்த பொழுது தூக்க கலக்கமாக இருந்தவர்கள் அந்த தூக்க கலக்கத்திலிருந்து அவர்கள் ஒரு விடுதலை பெற்று அந்த கலைந்து போன நிலையிலே அந்த மாட்சியை பார்த்தார்கள். தூக்கத்தை விட்டவர்கள் வெளியே வந்த பொழுது அந்த மாட்சியை அவர்களால் காண முடிந்தது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த அடையாளம் நமக்கு சொல்லுகிற செய்தி, அந்த மாட்சியை பார்க்கவும் சரி, கல்வாரி மலையில் ஏற்பட்ட மாட்சியை பார்க்கவுமே நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய தூக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும். தூக்கத்திலிருந்து தூக்கத்தை கலைந்து வெளியில் வரணும். இந்த அழைப்பு இன்றைக்கு நமக்கு அழுத்தமாய் கொடுக்கப்படுகிறது. இப்போ என்ன அழைப்பு? எந்த தூக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்க. முன்சார்பு சிந்தனை. இயேசு இப்படி மரிக்கக்கூடாது என்று அவர்கள் ஒரு முன்சார்பு சிந்தனையை தங்களுடைய இதயத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். அதனால தான் இயேசுவை யாரும் பிடிக்கக்கூடாது, இயேசுவை பிடித்தால் நாங்கள் வெட்டுவோம் என்றெல்லாம் இவர்களே செய்தாங்க. கையில் வாளோடு சுற்றி திரிந்தார்கள். இயேசு அப்படி போகக்கூடாது என்று சொல்லி அவரை எச்சரித்தார்கள். இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் அடையாளப்படுத்தது இந்த சீடர்களுடைய மனநிலையை. ஏன் உருமாற்றத்தின் போது கூட இயேசுவிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கேயே நாம் தங்கி விடுவோம், ஏன்னா மிக அருமையாக இருக்கிறது இந்த இடம், இந்த மாட்சி. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய அந்த முன்சார்பு சிந்தனை எப்படியாக இருந்தது? துன்பம் வேண்டாம், நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும், நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது, நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படியே நிலவில் அப்படியே வானத்தில் மேகத்தின் மீது நடக்கிறது போல் இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த தூக்கத்தில் அவர்கள் கிடந்தார்கள். இன்றைக்கும் கூட நாமும் கூட இதே போல் ஒரு தூக்கத்தில் கிடக்கிறோம். வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த சவாலையும் எதிர்கொள்ள நான் தயாராக இல்லை. அங்கே ஒரு சிறு சிறு சலனங்கள் பிரச்சனைகள் வந்தால் கூட இது ஏன் இது ஏன் இது ஏன் என்று கடவுளுக்கு முன்பாக போய் உட்கார்ந்து கடவுளை கேள்வி கேட்டு, கடவுள் ஏன் இன்னும் எனக்கு இந்த பதிலை சொல்லவில்லை என்று சொல்லி கடவுளையே நம்ம கேள்விக்கு உட்படுத்துகிற மனநிலையோடு தான் அநேகம் பேர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வேதனையை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மனநிலை இப்படிப்பட்ட ஒரு முன்சார்பு சிந்தனையிலே செயலாற்றி கொண்டிருந்தது என்று சொன்னால், நீங்கள் உடனடியாக அந்த தூக்கத்திலிருந்து கலைந்து நம்ம வெளியில் வரணும். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு இந்த அடையாளத்தை வைத்து நம்மோடு கூட பேசுகிறார். திருப்பாடல் 13:3 சொல்லுகிறது, என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும், என் விழிகளுக்கு ஒளியூட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். கடவுள் இன்றைக்கு நம்மளுடைய விழிகள் ஒளியூட்ட பெறாமல் போனால் நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் காணாமல் போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வாசகங்களை கொடுத்து நம்மோடு பேசுகிறார். இந்த வாசகங்களுடைய ஆழத்திற்குள்ளே நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார். அப்பொழுது நான் என் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன். திருப்பாடல் 13:4 சொல்லுது. அப்படி வெளிகளுக்கு ஒளியூட்டுகிற போது என்ன நடக்கும்? நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். அப்போ ஆண்டவர் நம்மை விடுதலை செய்தால் மட்டும்தான் இந்த காரியம் எல்லாம் நமக்கு கைகூடும். தீயவருடைய பார்வையில் நம்ம ஏளனப்படாமல் எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், அப்படின்னா நம்ம கண்கள் ஒளியூட்ட பெறணும். ஆண்டவர் இதுக்குத்தான் இந்த அருமையான நாளில் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, முதல் வாசகத்தை மீண்டுமாக நம்ம தேடி வருகிறோம். அந்த இடத்துல ஆபிரகாம் வழியாக கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். உடன்படிக்கை, பெரித் என்று சொல்லக்கூடிய ஒரு எபிரேய சொல்லாடலில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் இதை நீங்கள் பார்ப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்குறோம், இது என் நினைவாக நீங்கள் செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லித்தான் இந்த ராவுணவின் போது அவர் ரசத்தை எடுத்து தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கையினுடைய அடையாளம் இது. எந்த உடன்படிக்கை பாருங்க, ஆபிரகாமோடு கடவுள் செய்து கொண்ட அந்த முதல் உடன்படிக்கையினுடைய அந்த அடையாளத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கும் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்கிறது. பாருங்க, வானத்தில் வில்லை வைத்து அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார் கடவுள். அந்த வில் எப்படி இருக்கும்? வானத்தில் நம்ம பார்க்குற அந்த ரெயின்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரெயின்போ வானவில் எப்படி இருக்கும்? ஒரு வளைவாக இருக்கும். அப்போது பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து இயேசுவினுடைய காலத்துக்கு ஒரு ரெயின்போ கனெக்ஷன் இருக்கிறது, உடன்படிக்கையினுடைய அடையாளம். அது நம்ம பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இந்த வானவில். அதே போல தான் இந்த உடன்படிக்கையை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த முதல் வாசகத்தில் பாருங்க, அவர் ஆபிரகாம் பலிப்பொருள்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. பலிப்பொருள்களை எடுத்து வைத்து விட்டு பாருங்க, அவர் என்ன நடந்தது அங்கே, ஆபிரகாம் அவற்றை எல்லாம் விரட்டி விடுறார். அந்த பறவைகள் அதை சாப்பிட வருது. அப்பொழுது கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது அவர் நல்லா உறங்கிட்டார், ஆழ்ந்த உறக்கம். அப்பொழுது எரிந்து கொண்டிருந்த அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அவர் கூறு போட்டு வச்சிருந்த 2 அந்த விலங்குகள் இறைச்சிகளினுடைய நடுவே இது கடந்து போகுது. அந்த புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி, எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம். அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரட்டிஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் மரபினருக்கு வழங்குவேன் என்றார். இந்த உடன்படிக்கை வெறும் நிலத்தை கொடுப்பதற்கான உடன்படிக்கை மட்டுமல்ல, அவர் வாக்களிக்கப்பட்ட விண்ணகத்தை கொடுக்க போறாருங்கிறதுக்கான ஒரு முன் அடையாளம். அதுதான் அந்த அடையாளங்கள். யூப்ரட்டிஸ் இதுலேருந்து இது வரைக்கும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னது விண்ணகத்தினுடைய அந்த அடையாளத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ இந்த இடத்துல நடந்த இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உடன்படிக்கை இப்படி தான் செய்து கொண்டார்கள். ஒருவர் 2 பேர் உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. ஒருத்தர் பொருளை கொடுப்பார், ஒருத்தர் இன்னொரு பொருளை கொடுப்பார். பண்டமாற்று முறை. நான் உனக்கு 100 ஆடு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். நான் உனக்கு 100 மூட்டை நெல் கொடுக்குறேன் அப்படி சொல்லுவார். அப்போ இருவரும் என்ன செய்வாங்க, அந்த பொருட்களை மாற்றிக்கொள்வாங்க. அப்போ என்ன செய்வாங்க, இந்த உடன்பாடு கிட்டுவதற்கு 2 பேரும் இந்த ஒரு ஆட்டை வெட்டி, மாட்டையோ வெட்டி அதை கூறாக 2ஆக பிரித்து வைத்து அதற்குள்ளே நடந்து செல்வார்கள். அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நின்று அதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. 100 ஆடு தரேன், உனக்கு 100 மூட்டை நெல் தரேன் அப்படின்னு இவர்கள் சொல்வார்கள். இதுக்கு சாட்சிகள் இருப்பாங்க. இந்த சாட்சியத்தின்படி, இந்த வார்த்தையின்படி அவர்கள் நிற்கணும். 100 ஆடு தரேன்னு சொல்லிட்டு அதில் 90 ஆடு தான் கொடுத்தாரு அல்லது 50 ஆடு தான் கொடுக்குறாருன்னா அவர் அந்த கான்ட்ராக்டில் மீறுறாரு. இந்த பலிப்பொருள் வெட்டப்பட்டு கிடப்பதை போல் அவர் வெட்டப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய அடையாளம். இவர் 100 மூட்டை நெல் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாருன்னா அந்த ஆடுகள் வெட்டப்பட்டு கிடப்பதை போல இவரும் வெட்டப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய அடையாளம். இப்போ இந்த அடையாளத்தை தான் கடவுள் என்ன செய்தார், ஆபிரகாமோடு செய்து கொள்கிறார். அவர் புகைந்து கொண்டிருக்கிற தீச்சட்டி, எரிந்து வருகிற தீப்பந்தம், 2 சார். இதில் என்னன்னா, கடவுள் ஒரு பக்கம் ஆபிரகாமை நிப்பாட்டி இருக்கணும் நம் சார்பாக, இந்த மனுக்குலத்தின் சார்பாக. ஆனால் இந்த இடத்துல அவரை சாட்சியாக வச்சுட்டு ஆண்டவரே 2 பக்கமாக இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். அதுதான் இந்த இடத்துல இருக்கிற பியூட்டி. அந்த வானவில் எப்படி அழகாக இருக்குதோ அதே போல் இந்த உடன்படிக்கையும் ரொம்ப அழகானது நம்முடைய பார்வையில். ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தோம்னா கடவுள் என்ன செய்திருக்கணும், நம்ம எல்லோரையும் அவர் தண்டித்திருக்க வேண்டும், நம்மை அழித்து போட்டு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மீறிட்டோம். கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும் நம்ம மீறிடுவோம், நம்மெல்லாம் பலவீனர்களாக இருந்தோம். அதனால தான் கடவுள் என்ன செய்தார், இந்த 2 பக்கமாக அவரே நின்று அந்த இனத்தவரை, மனித குலத்தை இணைத்து ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்தார், இந்த செயலை செய்தார். ஒரு நாள் வரும், அப்பொழுது நானே இறங்கி போவேன் என்பதனுடைய அடையாளத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கடவுளுடைய அந்த வாக்குறுதி மாறாத தெய்வத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் பாருங்களேன். அன்று அவர் செய்த உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இன்று கல்வாரி மலையில் நமக்காக உடன்படிக்கையின் அடையாளமாக நின்ற இயேசுவின் அடையாளம். அன்று வார்த்தையாய் அவர் வெளிப்படுத்தியது அந்த ஒரு நெருப்பு பந்தத்திலும் அந்த புகைந்து கொண்டிருக்கிற நெருப்பிலுமாய் வெளிப்படுத்தின தந்தையினுடைய அந்த எண்ணமானது கல்வாரி மலையில் இயேசுவாய் வெளிப்பட்டது. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அழகான அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதைத்தான் 2வது வாசகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, மிக அழுத்தமாக சொல்கிறாரு. ஆண்டவர் பாருங்கள், உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய சிலுவை என்பது அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம். அப்போ நீ இந்த கிறிஸ்துவினுக்கு சிலுவைக்கு பகைவர்களாக இருந்தீங்கன்னா நீ உடன்படிக்கைக்கு பகைவராயிடுற. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளை வெளிப்படுத்துகிறார் பாருங்க, அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் கூறுகிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே.
அப்போ இந்த கல்வாரி பலியில் இயேசு செய்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் பாருங்க, தொடக்க நூலிலே நமக்கு காண கிடக்கிற ஆபிரகாமின் உடன்படிக்கையோடு இணைந்து கிடக்கிற தந்தை ஆபிரகாம் வழியாக செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையினுடைய நீட்சி, தொடர்ச்சி அது. அப்போன்னா நம்ம இந்த அடையாளத்தை பார்க்க மறுத்துட்டு இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கிறான்னா, அவர்கள் அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம். சாப்பாடு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பு, சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், அதை வைத்துக்கொண்டு நான் நல்லா வாழணும். இன்னைக்கு இது இந்த இந்த எண்ணம் தான் சரியான எண்ணம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. 10 ரூபா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய மனமில்லாது கிடக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய உழைப்பிலிருந்து கடவுளுக்கு முதல் கனியை கொடுக்க மறுக்கிறாங்க. இதனால் எனக்கு என்ன இருக்கிறது, கோயிலுக்கு கடவுளுக்கு கொடுத்து தான் நாங்களாம் ஏழையாக போய் கிடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய அந்த நன்மைத்தனத்தை மறுக்கிற ஒரு உள்ளம். பாருங்க, மானக்கேடே அவர்கள் பெருமை என்று எழுதப்பட்டிருக்கிறார். இங்கே நிறைய பேர் மாடி மேலே மாடி, வீடு மேலே வீடு, லட்சக்கணக்கை போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு பாருங்கள், அதுக்குரிய பலன் கிடைப்பதில்லை. படித்து பிள்ளைகள் அதுக்குரிய பலனை எடுத்து கொடுத்தா பரவாயில்ல, அங்கே பலன் இல்லை. படிக்க வச்சு பெருமை மட்டுமே நிற்கிது. மானக்கேடே அவர்கள் பெருமை. நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன். சரி, நீ படிச்சிருக்கிற, அதனால் என்ன நீ பொருள் ஈட்டுற, அதனால் என்ன பெருமை, அதனால் நீ ஆண்டவருக்கு ஏதாவது நன்மை செய்கிறியா, உன் அறிவை வைத்து கொண்டு நல்லா படிச்சிருக்கிறிய, ஒரு முன்னுரையாவது எழுதி கோயிலில் வாசிக்கிறியா, ஒரு சிறிய சிறிய செயல்களையாவது அந்த இடத்துல உங்களால் ஆண்டவருக்காக செய்ய முடிகிறதா? சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகளே. ஆனால் இந்த வார்த்தைகள் சொல்லுகிற ஆழமான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் வந்து என்ன செய்ய போறார் பாருங்க. அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்ற அனைத்தையும் தனக்கு பணிய வைக்க வல்லவர். அதனால தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறாரு. ஏன் தந்தை இந்த முடிவை எடுக்கணும்? நம்மளை மாற்றுவதற்கு, நம்முடைய இந்த பாவப்பட்ட உடலை ஆசீர்வாதமான உடலாக மாற்றித்தரப் போகிறாரு. அதுக்குத்தான் அவர் வந்து நல்ல ஒரு அடையாளமாக நமக்கு முன்னாடி சிலுவையில் ஏறி காட்டிட்டு அவர் உயிர்த்த பிற்பாடு அந்த உயிர்த்த உடலோடு நமக்கு காட்சி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சிலுவை வழியாக கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்கிறாரு. அன்புக்குரிய பிள்ளைகளை, இதை நம்ம ஆர்வத்தோடு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அடியார் சொல்கிறாரு, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். அந்த உறவில் நிலைத்திருப்பதுன்னா என்னங்க? சும்மா கோயிலுக்கு போய் பூசை பார்த்துட்டு தவக்காலம் வந்துட்டா ஏதோ நெத்தியில் அந்த திருநீரை பூசிட்டு இப்படியே போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு நம்ம நினைத்து கூடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இந்த திருநீர் அணிந்து நம்ம நெத்தியில் பூசப்படுகிற அந்த ஒரு சாம்பல், அது பேர் சாம்பல் புதன், அது ஒரு அர்ச்சிக்கப்பட்ட சாம்பல், அது ஒரு விடுதலையின் சாம்பல் அப்படிலாம் சொல்லலை. சாம்பல் புதன், அவ்வளோதான். அந்த சாம்பலினுடைய அடையாளம் என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது ஒரு பாவ நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவி என்கிறதை உணர்ந்து கடவுளுக்கு முன்னாடி அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் அது ஏதோ பக்தி பொருள் போல் பயன்படுத்துவதையெல்லாம் பார்க்கிற பொழுது அது நம்மளுடைய அறியாமையின் வெளிப்பாடாகத்தான் உணர முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு இந்த அடையாளத்தை எல்லாம் கொடுத்து உருமாற்றத்திற்கு அழைக்கிறார். அந்த உருமாற்றத்தை நீ பார்க்கணுன்னா நீ எந்த உருமாற்றத்துக்குள்ளே கடந்து போகணும். அது என்ன உருமாற்றம்? சிலுவை என்கிற பாடுகளோடு கூட பயணிக்கிற உருமாற்றம். அந்த சிலுவைக்குள்ளே இயேசுசாமி பெருமையோடு இருந்தார். ஆனால் சிலுவையிலே அங்கே ஒரு உருமாற்றம் நடந்தது. அந்த உருமாற்றத்தை அவர்களால் காண முடியல. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவர்கள் அதை எதிர்பார்க்கலை. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி, ஒரு தூக்க கலக்கம். இது உடல் சார்ந்த தூக்கம் அல்ல, இது ஆன்மா சார்ந்த தூக்கம். அவர்கள் நினைத்து கொண்டிருந்த முன்சார்பு சிந்தனை, வயிறே தெய்வம், இயேசுவை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், மானக்கேடே தங்கள் பெருமை என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இதெல்லாம் புரிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் ஒன்று கூடி வந்து தானே இயேசுவுக்காய் சான்று பகிர்ந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த தவக்காலத்தில் ஒரு முக்கியமான முடிவை நாம் எடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அகக்கண் ஒளியூட்ட பெறணும். நாமும் கூட இதே போல் ஏதோ ஒரு கிறிஸ்தவம், ஏதோ ஒரு மதத்தை போல் கிறிஸ்தவமும் ஒரு மதம், ஆகவே நான் அந்த மதத்தில் இருக்கிறேன், ஏதாவது ரிலீஜன்னு அதில் எழுதணும், நான் ஐ எம் சோ அப்படின்னு எழுதணும். அதுக்காக நமக்கு ஒரு கிறிஸ்தவ மதமா? இதுக்காகத்தான் கடவுள் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தாரா தாயின் கருவிலேயே? இதற்காகத்தான் அவர் சிலுவையிலே வந்து மரித்தாரா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய திட்டம், கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு பங்காளர்களாக நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம மேற்கோளுக்குள்ளே வைக்க வேண்டும். பங்காளர்.
அப்போ நீங்களும் பங்களிக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு குடும்பம் என்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாமே அங்கே சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியாக இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு என்ன வேலை? அங்கே உங்களுக்கு என்ன கிரெடிட்? இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறது நான் நிற்கிற இடத்துல. அப்போ எனக்கு என்ன கிரெடிட்? நான் வேலை செய்வதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. எல்லாம் சரியாக இருக்குது, நான் அங்கே இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த நிலையில், அன்பு செய்ய முடியாத நிலையில் இருக்கிற அந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து நான் அதை அன்புக்குரிய ஒரு அடையாளமாக மாற்றுகிற போது, அங்கே இருள் சூழ்ந்த நிலையை நான் ஒளி சார்ந்த நிலையாக மாற்றுகிற போது, அங்குதான் இயேசுவினுடைய அந்த சிலுவை பயணத்திலே நம்ம பயணிக்கிறோம். பிள்ளைகளே, இந்த தவக்காலம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பயணத்துக்காக நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய கண்கள் ஒளியூட்ட பெற வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார், அழைக்கிறார், வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். பாருங்க, எபேசியர் 1:19-20 நம்ம பார்க்குறோம். அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது. அப்போ இந்த சிலுவையினுடைய அடையாளம், அந்த வல்லமை நம்மகிட்ட செயல்பட்டுச்சுன்னா அது எத்துணை ஒப்புயர்வற்றது. நீங்கள் உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதிச்சு சொத்து சேர்த்து அதில் ஒரு பெருமையை நாடிக்கொண்டிருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுவதில்லை. பைபிளில் யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ, எந்த விழுமியத்தோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களோ அவர்களுக்குத்தான் விழியம் காட்டுகிற ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். உலகத்தோடு கூட நீங்கள் போய் ஒத்துக்கொண்டு அந்த விழுமியத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருந்தீங்கன்னா அந்த உலகம் கொடுக்க போகிற ஒரு அடையாளம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் அழிவு, அதுதான் உங்களுடைய உலகத்தினுடைய முடிவு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மேலானது ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவே அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வருமுலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அவர் இந்த உலகத்தில், அந்த உலகத்தில், நீ எந்த உலகத்துக்குள்ளே போனாலுமே உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு அடையாளம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எந்த வழி போனார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக இயேசுவை காட்டி கொடுத்தார், நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த வழியாக நீங்களும் நானும் போய் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் இயேசுவின் பின்னால் போங்கன்னு சொல்லித்தான் நமக்கு பாடல்கள் அழைப்பு விடுக்கிறார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்போ இயேசுவின் பின்னால் நம்ம போகணும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த உடன்படிக்கை என்கிற அடையாளம், உருமாற்றம் என்கிற அடையாளம், ரெண்டுக்கு நடுவில் இயேசுவினுடைய வழியில் நீ போனாதான் நீ உருமாற்றத்தை சந்திக்க முடியும், அந்த மகிமையை காண முடியும் என்று நமக்கு கடவுள் இன்றைக்கு மிகவும் ஆழமான ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான காரியத்தை உள்ளத்தில் தாங்கி நீங்கள் பயணித்து பாருங்கள். கண்டிப்பாக கடவுள் நம்ம வாக்கு மாறாத தெய்வம், நம்மளை ஏமாற்றி விடவே மாட்டார். இப்படியெல்லாம் இருந்தால் உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு போய் கிடைக்குமா கிடைக்காதா, அதுதான் எதிர்நோக்கு. கண்ணால் காண முடிவதை எதிர்நோக்கி போவதல்ல எதிர்நோக்கு. கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, கண்ணால் காண முடியாதவை பற்றிய சூழல்களினுடைய ஐயமற்ற நிலை. ஆண்டவர் இருக்கிறாரு நம்புகிறோம், அங்கே கடவுள் எனக்குன்னு வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நம்பி இந்த உலகத்தில் நமக்கென்று இருப்பதையெல்லாம் இழந்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கிற போது அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் நிலையானவையாக இருக்க போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நிலையற்ற இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு நிலையான ஆண்டவருடைய கிருபைகளை பற்றி கொள்ளுங்க. அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு அழியாத தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அருமையான வார்த்தைகள் எல்லாம் இந்த தவக்காலத்தில் தியானித்து பாருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, வீடுகளுக்குள்ளே கணவன் மனைவிகளுக்குள்ளே ஈகோ, நான் என்கிற அந்த அகந்தியை விட்டுட்டு ஒருவருக்கொருவர் இறங்கி வந்து நீங்கள் எழுந்து பாருங்கள். கணவனுக்காக மனைவிக்காக நீங்கள் விட்டு கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்காக விட்டு கொடுங்க. உங்களுடைய உறவுகள் சொத்துக்களை பிடித்து வைத்துக்கொண்டு சண்டை சச்சரவு நீங்கள் தூக்கி போடுங்க. நீங்கள் ஒரு ஏழையாக மாறினாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை அப்படி விடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத கிருபையை ஆண்டவர் வைக்க போகிறார். நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த கிருபை உலகத்தில் இருப்பவர்களுக்கு புரியாது. ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத ஒளியை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே எல்லோரும் விடுதலை அடைகிற மீட்கப்பட்ட இனமாக மாற வேண்டும் என்று ஒரு ஆவலோடு ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக ஜெபித்து நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் இறை திட்டத்திலே பயணிப்போம். ஆண்டவரை வெற்றி பெற செய்வோம். இயேசுவின் நாமம் தொடர்ந்து நம்மில் மாட்சி அடைய ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பயணித்து ஆண்டவருக்கு சாட்சியாக மாற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த நாளை நிறைவு செய்கிறோம். அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அடையாளத்தை எல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் உருமாற்றம் அடைய நீர் பெற்றுக்கொண்ட அந்த மாட்சியை நாங்களும் ஒரு நாள் பெற்று உமக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு நின்று நாங்கள் அந்த தெய்வத்தை போற்றி புகழ எங்களுக்கு நீர் வாய்ப்பளிப்பீராக. இந்த உலகத்திலே அதற்கு தடையாக இருக்கிற உலக காரியத்தை எல்லாம் நாங்கள் ஓரமாய் வைத்துவிட்டு ஆண்டவரே, உமது திருமுன் நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் நிற்க எங்கள் கண்களுக்கு ஒளியூட்டுவீராக. தெய்வீக இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்த உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.